இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மூடனாய் இராதே. எரேமியா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அநியாயமாய் ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையங்காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகின்ற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவர்கள் மூடனாய் இருக்கிறார்களாம். அதாவது இதுல ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு, முட்டையிட்டு அவையங்காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகின்ற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான் என்று சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் கூட அதற்கான பலன் எங்களுக்கு கிடைக்காதாம். அநியாயமாய் நாங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறோமாக இருந்தால் அதற்கான பிரயாசங்களுக்கான பலன் எங்களுடைய வாழ்க்கையில நாங்களால அனுபவிக்க முடியாது. அப்படி சம்பாதிக்கிறவர்களுடைய பாதி வயதிலேயே அதை விட்டு விட்டு அவர்களுடைய முடிவிலே அவர்கள் மூடனாயிருப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. உண்மையிலேயே தேவன் எங்களுக்கு கொடுக்கிறது தான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்கள் அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமாக இருந்தால் அதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பயனும் கிடைக்க போகிறது இல்லை. நாங்கள் எவ்வளவுதான் அதற்காக பிரயாசப்பட்டாலும் அதற்குரிய பயன் எங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. அப்படி பிரயாசப்பட்டும் பலனை பெற்றுக்கொள்ளுகிற மூடராக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவன் எங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதையே எங்களுக்கு ஐஸ்வர்யமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை தாண்டி நாங்கள் அநியாயமாக சம்பாதித்து மூடராக இருக்கக்கூடாது. தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான எந்த ஒரு ஐஸ்வர்யத்திலும் அவர் வேதனையை கூட்டுகிறதில்லை. ஆக தேவனை நோக்கி பார்த்து தேவனையே நம்பிக்கையாய் கொண்டிருப்போம். Have a nice day.